ஹலோ எவ்ரிவன். தஞ்சாவூரோட அத்தன்டிக்கான வரப்படை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து என் அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அம்மாட்ட கேட்டு. அதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் இல்லைனா 3/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் வந்துட்டு சாம்பார் பருப்பு, அதே அளவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு, அது கூடவே வந்துட்டு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சில ரெசிபீஸ்லாம் வந்துட்டு நம்ம அம்மா செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. என் அம்மா செஞ்சால் தான் நல்லா இருக்கும், இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்துச்சு. நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து. இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஒரு 10 பல், 4 வரமிளகா, அது கூடவே வந்துட்டு அரிசியையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொர கொரன்னு தான் அரைக்கணும். சோம்பு போட மறந்துட்டேன், பெருஞ்சீரகம் அதுவும் போட்டுக்கலாம். கூடவே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றாவே போட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். அம்மா வந்து இது கிரைண்டரில் அரைப்பாங்க, பட் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இன்னொரு பேட்சும் இருக்குது, அதையும் போட்டுட்டு மொத்தமாக அரைச்சிக்கலாம். நான் இந்தளவு கொர கொரன்னு வேணும்னு நினச்சேன், ரொம்பவே கொர கொரன்னு அரைப்பாங்க இது. இது கூடவே வந்து இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய், அது ஒரு கைப்பிடி. அது கூடவே வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். முக்கியமாக இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். பட் இதில் வந்துட்டு நான் முக்கியமான 2 விஷயத்த ஆட் பண்ண மறந்துட்டேன். காரம் வந்து என்ன தான் நம்ம 4 மிளகா போட்டாலும், 4, 5 மிளகா போட்டாலும் நம்ம வந்து லைட்டாக மிளகா பொடி போடணும். அப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி கலருக்காக சேர்ப்பாங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் இது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம பருப்பு நிறைய சேர்த்துருக்கோம்ல, அதனால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா புளிச்சிரும். உடனே வந்துட்டு இந்த மாதிரி கையில் தட்டணும். இதுதான் ஆத்தென்டிக்காக செய்வாங்க. சிலர் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரியும் போடுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி கையில் செஞ்சிடணும், அம்மா மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. பட் நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இது மாதிரி தட்டிட்டு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றி சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கணும். ஏன்னா இது நம்ம தட்டுறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இவ்வளோ அளவு எண்ணெய் வேணாம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், சிம்மில் வைக்கலாம், இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு தெரியும், நமக்கு சைடில் கிறிஸ்பியாக மாற ஆரம்பிக்கும். உடனே திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்கீரை எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்திருந்துச்சு. அதில் ஹைலைட்டே அதில் போடுற தேங்காய் தான். இந்த ரெசிபி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.